குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு யோவானின் பாலைவன சத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவானின் சத்தமாக, பாலைவன சத்தமாக, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவ்விடத்தில் நிற்கிற ஆசாரியனாகிலும் நியாயாதிபதிக்காகிலும் ஒருவனும் செவி கொடாமல் இருமாப்பாய் நடந்தால் அவன் சாக வேண்டும். தீமையானதை இப்படியே இஸ்ரவேலில் இருந்த அனைவரிலிருந்து அகற்றிவிட வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பெருமைப்படுகின்ற நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு செயலிலும், காரியத்திலும், விளையாட்டிலோ, போட்டிலோ, எதில் இருந்தாலும் பெருமையை காட்டுகிறான். கலாச்சாரத்திலே தன்னுடைய பெருமையை காட்டுகிறான். ஜாதியத்திலே தான் இந்த திருச்சபையிலே பெரிய ஜாதி, எங்களை மீறி ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உலகத்தில் சாட்சி சவால் விடுகிறான். ஒரு விளையாட்டு வீரனை பெருமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரம் எரிச்சல் அடைந்த ஒரு தொலைக்காட்சி வர்ணனையாளர் அவனிடம், நீ செய்ய போகிறவைகளை பற்றி சொல்ல வேண்டாம், நீ செய்து முடித்தவைகளை பற்றி சொல் என்று சொன்னார். ஒருவன் ஒரு வார்த்தைகளை விட செயல்கள் அவரை பற்றி நன்றாய் கூறுகின்றன. இந்த விதிதான் இயேசுவின் வாழ்வில் காட்டுகிறது. அன்பான இறை மக்களே, மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரன் அவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இன்றைக்கு மத தலைவர்களை எதிர்த்தபோது இயேசு ஒரு சரியான கேள்வியை கேட்டார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? இங்கே இஸ்ரவேல் மக்களிடத்திலே கடவுள் பலியிடச் சொல்லும் பொழுது அந்த பலியிடுகிற ஆசாரியன், பலி நடத்துகிற ஆசாரியனுக்காகவும் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிக்காலும் எந்த ஒரு மனிதனும் செவி கொடுக்காமல் இருமாப்பாய் நடந்தால் அவர்கள் அழிய வேண்டும். இன்றைக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்கு எதிராக ஜாதியம் இன்று தலை தூக்கி நிற்கிறது. ஜாதியத்திலே தான் பெருமைப்படுத்தவர்கள். ஒரு பெரிய மனிதர் ஒரு குருசேகரத்திலே சொல்கிறார், அங்கு ஒரு தலித் ஆயர் பணி செய்கிறார். அவரிடக்கு, நான் இந்த சாக்கடையிடம் சென்று திருவிருந்து வாங்க மாட்டேன் என்று ஒரு பெரிய மனிதர் சொல்கிறார். இந்த சாக்கடை என்று சொன்ன உடனே நபர்கள் பார்த்த உடனே அப்படியே மாற்றி சொல்கிறார். எப்படி மாற்றி சொல்கிறார்? மனசு ஒப்புதல் இருந்தால்தானே விருந்தை பெற முடியும் என்று சொல்லி. ஆகவே அன்பான இறை மக்களே, ஆசாரியனுக்கும் நியாயாதிபதிக்கும் செவி கொடுக்காமல் போனால் நீ உலகத்திலே ஜாதியிலே பெரியவனாக பிறந்திருக்கலாம், பொருளிலே பெரியவனாக இருக்கலாம், உறவுகளிலே எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம், எங்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இருமாப்பாய் நடக்கிறவர்கள், அப்படி களங்கப்படுத்துகிறவர்கள், ஊழியர்களை களங்கப்படுத்துகிறோம், ஊழியர்களை கரைப்படுத்துகிறோம், ஊழியருக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா வாய்ச்சொல்லையும் அவன் சாகடிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். ஊழிய ஆசாரியனோடு அயர்ந்து நயர்ந்து அவரோடு இணைந்து ஊழியத்தை செய்வோம். அவர் நியாயாதிபதியினுடைய நியாய தீர்ப்புக்கு செவி கொடுத்து நடப்போம். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது இயேசு சுவாமி, கடவுள் சொல்லும் பொழுது, நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை விட்டு இடது வலதுபுறம் விலகாமல் நீ. இன்றைக்கு எல்லா மனிதரும் விளைவினர் தான். தன்னில் தானே பெருமைப்பட்டு கொள்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த பெருமையெல்லாம் நமக்கு வெறுமையாகி போடும். நம்முடைய நிலைமை கடைசி காலத்தில்
ஒருவர் கூட ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் ஆகும். ஆகவே இன்றைக்கு கடவுளுடைய எச்சரிப்புக்கு நாம் செய்கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளை இந்த திருவசனத்தின் வழியாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளை நாங்கள் நன்றியோடு நினைத்து உமக்கு நன்றி செலுத்துவோம். எச்சரிப்பாக கொடுத்திருக்கு. நாங்கள் ஊழியருக்கு விரோதமாக, ஆண்டவரே திருச்சபைக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும், ஆண்டவரே அசுத்தமான காரியங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவரே எங்களை விட்டு எடுத்து போடும். உடைய சத்தியத்தில் நிலைக்க உதவி செய்யும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.